அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த சர்க்கரை வியாதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சர்க்கரை வியாதிக்காரவங்க என்ன வாக்கிங் போகணும், எப்படி பிரயாணம் போகணும். இப்போ வாக்கிங் போகிறாங்க, போய் முடிச்சுட்டு வாக்கிங் முடிச்சுட்டு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் செய்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்படின்றப்ப எளிதான முறையில் பிரயாணம் எது நல்ல பயனுள்ளது, ஹரித்வாரில் போய் இதை தான் சொல்லித்தர்றாங்க. ராம்தேவ் பாபா ஹரித்வாரில் போய் 1 மாதம் 1.5 மாதம் இப்படி அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணி உடனே சுகரை பூரா ரிடியூஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பல ஆயிரங்கள் செலவழிக்கிறாங்க. அப்போ அதைத்தான் நான் வந்து என்னுடைய திங்கிங்லேயே வந்து நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. இதுவரை ஞானிகள் என்ன சொன்னாங்க, இப்போ இருக்க பெரிய பெரிய யோகா குருக்கள் என்ன சொல்கிறாங்க, அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அப்போ அங்கே போய் என்ன செய்கிறாங்க, அவங்க கிளாஸ் காலைல 6 மணிக்கு அங்கே யோகா கிளாஸ் ஆரம்பிக்கும், 9 மணி வரைக்கும் நடக்கும். 3 மணி நேரம் 4 மணி நேரம். என்னையா 3 மணி நேரம் நடக்குதா அப்படின்னு கேட்கலாம். அப்படி தான் நடக்குது கிளாஸ், யோகா கிளாஸ். அங்கே போய் உட்காந்தானே மார்னிங் தானே ரன்னிங் கூட ராம்தேவ் போவார், போயிட்டு வந்துடுவார். 3 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். இடையில பேச்சுகளும் நடக்கும், பிரயாணம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரயாணம் செய்கிறது வந்து அந்தளவுக்கு இல்லையே. நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், புஷ்அப் பண்ணுறோம், மற்றபடி யோகா பண்ணுறோம். இது கொஞ்ச நேரத்தில் நம்ம பாடி டயர்டாயிரும். ஆனால் பிராணாயாமம் பண்ணும்போது நம்ம பாடி அந்த அளவுக்கு டயர்ட் ஆகாது. அந்த பிராணாயாமத்தை நம்ம ஹவர்ஸ் கணக்காக நம்ம தொடர்ந்து பண்ணலாம். அப்படி பண்ணும்போது சுகர் நிறையா ரெடியூஸ் ஆகும். சுகரை இல்லாமையே கூட, கம்ப்ளீட் சுகர் இல்லாமையே கூட நிறைய பேரை வந்து மெடிக்கல் பிரகாரமாகவே ராம்தேவ் பாபா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு சுகர் வந்துச்சு, டைப் 2 இருந்தது, இன்றைக்கி சுகரே இல்லாமல் அவர் நார்மல் பர்சனாக மாறிட்டாங்க. ஆனால் எம்பிபிஎஸ்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா, நிறையா பேச வேணாம், நம்ம செயல்பாட்டில் போவோம். நீங்கள் அதை செயலில் செஞ்சு அதை நீங்களாக இப்போ இன்றைக்கி ப்ளட் டெஸ்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி ப்ளட் டெஸ்ட் பண்ணி இன்றைக்கி மார்னிங்கில் எழுந்திரிச்சு ப்ளட் டெஸ்ட் பண்ணுறீங்க. எம்டி ஸ்டமக்கில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குறீங்க. பார்த்துட்டு 1 வீக் இதை செய்கிறீங்க. இந்த சொல்கிறத இப்போ நான் சொல்ல போகிறத 1 வீக் பண்ணுங்கள். 1 வீக் கழித்து மார்னிங்கில் அதே எம்டி ஸ்டமக்கில் ஒரு டெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தான் அக்கு செக்குன்னு சொல்லி 1200 300 அந்த மிஷினை ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் அப்போ அதை செக் பண்ணிக்கிறோம். அதுக்காக ஓயாமல் செக் பண்ணக்கூடாது. எப்போ தேவை இப்போ இந்த மாதிரி பண்ண போகிற ஒரு வாரம் வைராக்கியத்தோடு இதை நான் பண்ணுவேன் அப்படி முடிவு எடுத்த பின்னாடி ஒரு முறை செக் பண்ணிவிட்டு 1 வாரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் நம்ம அந்த 1 வீக் கழித்து சுகர் எந்த அளவு கண்டிஷனில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி மாத்திரைகள் நம்ம குறைச்சிக்கிறலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு வாக்கிங். மொட்டை மாடி தான் நிறைய பேர் மொட்டை மாடி கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேற்பட்ட மனிதர்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். மொட்டை மாடியில் ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க. எந்த அளவுக்கு வாக்கிங் போகிறது அப்படின்னு சொன்னால், ஸ்கேல் பிரகாரம் பார்த்தா ஒருத்தர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷம் கண்டினியூ வாக்கிங் போகணும். 10,000 ஸ்டெப்பு போகணுன்றாங்க. நம்ம ஒரு 40 மினிட்ஸ் ஒரு 1/2 hour அது நடக்கணும். எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னா, உடலில் வேர்வை தண்ணி வரணும். வேர்வை தண்ணி உள்ளே வரணும். நீங்கள் போட்ட பனியனில் வேர்வை தண்ணி வெளியே வரணும். அதுதான் வந்து வாக்கிங். மெதுவாக நடந்து போகிறது வாக்கிங் கிடையாது. அப்போ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக 8 வச்சு ஒரு 1/2 hour நீங்கள் வாக்கிங் நடந்து போனீங்கன்னா அதுக்கு பேர் தான் உண்மையான வாக்கிங். ஓகே, வாக்கிங் முடித்த முன்னாடி ஒரு விரிச்சிடுறோம். யோகா மேட்டு இல்லைன்னா ஒரு நம்ம கிட்ட பெட்ஷீட்டு ஏதோ ஒன்று விரிச்சிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறது மொத்தம் வந்து ஒரு 4 தான். பிரயாணம் உட்காந்த இடத்துல பண்ண போகிறோம். பிரயாணம் வாக்கிங் முடிச்சுட்டு ரன்னிங் போக முடியுமா, கொஞ்சம் நார்மலாக ரன்னிங் போகிறவங்க ரன்னிங் போங்க. வாக்கிங் மட்டும்தான் போகணும், ஒன்றும் அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு ரன்னிங்கும் போகலாம். முடிச்சுட்டு விரிச்சிடுறோம், உட்காந்துறோம். எம்டி ஸ்டமக்காக இருக்கணும். டீயை குடிச்சே ஆகணும் அப்படின்னா டீயை குடிச்சிங்க. குடிச்சிட்டு 1/2 hour கழிச்சு இதை நம்ம பிரயாணம் பண்ண போகிறோம். டீயை குடிச்சிட்டு வாக்கிங் போங்க. 1/2 hour கழிச்சு ஆட்டோமேட்டிக்கலாக அது டைஜஷன் ஆயிரும். நீங்கள் உட்காந்துடணும் பிரயாணத்தில். பிரயாணத்தில் உட்காந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பஸ்திரிக்கா. இந்த பஸ்திரிக்கா வந்து 6 செகண்ட் இருக்கு. நான் பஸ்திரிக்கா வீடியோ நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் போங்க, பஸ்திரிக்கா வீடியோ பாருங்கள். முதல்ல அதை விளக்கமாக சொல்லியிருக்கேன்.
6 செகண்டு உள்ளே இழுக்கணும், 6 செகண்டு வெளியே விடணும். இதுதான் வந்து பேசிக். இப்போ பாருங்க, இன்னொரு டைம் சொல்கிறேன். எல்லாம் பார்த்துருப்பீங்க, இருந்தால் ஒரு டைம் சொல்லிடுறேன் நான். நுரையீரல் நிரப்பணும், அதுக்கப்புறம் விடணும். பூரா காற்றையும் வெளியே விடணும். இது பேசி. இப்போ கொஞ்சம் இதை இன்டர்மீடியேட் லெவலில் கொண்டு வரதா இருந்தால் ஓகே, இது இன்டர்மீடியேட். அப்போ துண்டு நம்ம எப்பயுமே பக்கத்தில் வச்சுக்கிறோம். உள்ளே இருக்க கசடுகள்லாம் வெளியாகும். இதை முன்னாடி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அட்வான்ஸு, இன்டர்மீடியேட்டு 4 செகண்டு, அட்வான்ஸு போனால் 2 செகண்ட் 3 செகண்ட் எழுப்பீங்க. ஓகே, அப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நான் பேசிக்கல இருக்கேன்னா பேசிக்க பண்ணுங்க. இது போதும். இதை எவ்வளோ நேரம்? 1/2 hour நீங்கள் கண்டினியூவாக பண்ணலாம். முதல்ல 5 நிமிஷம் சொல்லியிருப்பேன். 5 நிமிஷம் பண்ணால் அப்புறம் 10 நிமிஷம் ஆக்குங்க, அப்புறம் 15 நிமிஷம் ஆகுங்க. 1/2 hour கண்டினியூவாக இது போல். ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா ஸ்லோ பண்ணிக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்கா, இடையில கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் கூட ரிலாக்ஸாக மூச்சு விடாமல் நார்மல் மூச்சாவே விட்டுக்கரலாம். ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் கண்டினியூவாக பண்ணணும். ஓகேவா? இதில் என்ன பண்ணணும்? இந்த இது பண்ணும்போது நீங்கள் பக்கத்தில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வச்சு உங்களுடைய ஃபோனை வச்சு ஒரு சொற்பொழிவுகள் கேட்கலாம். ராமாயணமோ மகாபாரதமோ ஏகப்பட்ட சொற்பொழிவுகள் இருக்குது. இலங்கை ஜெயராஜ் வீடியோ, இந்த மாதிரி நிறைய சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவு ஒன்று போட்டீங்கன்னா அது வாட்டுக்கு 1/2 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சொற்பொழிவுகளை நீங்கள் உங்கள் காதில் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பிரயாணயாமத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி உங்களுக்கு சொற்பொழிவும் அங்கே போய்கிட்டே இருக்கும், நீங்கள் பிரயாணயாமத்தும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணி விட்டுறலாம். அப்போ இது 1/2 மணி நேரம். நான் சொல்கிறேன் பஸ்திரிக்கு 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் முடித்த பின்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அப்போ இடையில ரிலாக்ஸுக்கு நான் இடையில பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இடையில ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? கையை காலை கொஞ்சம் நீட்டிக்கிறணும். அதே மாதிரி கையை காலை நீட்டிக்கிறணும். கொஞ்சம் காலை முன்னாடி பின்னாடி வாசிக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஏன்னா முன்னாடி வீடியோ நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க. இப்போ 5 விரலையும் ஃபுல்லாக டைட் பண்ணணும். காலை விரிக்கணும், இங்கே டச் பண்ணணும். இது ஒரு 5 டைம் ஃபுல்லாக பெருவல் உள்ளே டச் பண்ணணும், வெளியே போகணும். அதே மாதிரி காலை விரிச்சுக்கணும். 1 2 3 4 5 6 இப்படி ரிலாக்ஸபிள். காலை முளைக்கிறணும். 1 1 2 1 2 1 2 இது 5 டைம். அதே மாதிரி இது 5 டைம். 1 2 1 2 1 2 இது 5 டைம். முடிஞ்சிச்சா? இது ரிலாக்ஸபிள். அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ இந்த ரிலாக்ஸ் முடிச்சிட்டோம். இடையில இவ்வளோ ரிலாக்ஸ் வந்தால் ரிலாக்ஸ் ஆகிரும். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை சொல்லியிருக்கேன் நான். காலை வச்சுக்கிட்டோமா எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பட்டர்ஃப்ளை ஒரு அதோட போய்கிட்டே இருக்கணும். டைம்லாம் கவுண்டிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது பாட்டுக்க போய்கிட்டே இருங்க. அதே மாதிரி 1/2 hour பண்ணணும், 1/2 மணி நேரம் பண்ணணும். அப்படின்னா எப்படி நம்மளுக்கு டைம் தெரியும்? அதான் ஸ்டாப் வாட்ச் ஒன்று சின்ன வாட்ச் வச்சுக்கணும். வாட்ச் வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா 1/2 hour அதில் ஓடிக்கிட்டே இருக்கும் டைம். நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. 1/2 hour 10 நிமிஷமோ அதில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இப்போ எவ்வளோ நேரம் பண்ணேன் பஸ்திரிக்கை எவ்வளோ நேரம் பண்ணிட்டு ஸ்டாப் வாட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சா? ஓகே, 1/2 hour நீங்கள் அந்த டார்கெட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்பர் 1 பஸ்திரிக்கை முடிச்சிட்டோம். நம்பர் 2 கபால் பாத்தி. இடையில ரிலாக்ஸபிள் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். கபால் பாத்தி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பயிர் நல்லா ஃபுல்லாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முன்னாடி காட்டியிருக்கேன் நான். இது வந்து பேசிக். அதே மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ். இளைஞர்கள் தான் அட்வான்ஸ்லாம் செய்யணும். நம்ம பேசிக் பண்ணாலே போதும். 45 வயசு இப்போ உள்ளவங்க கொஞ்சம் பேசிக் அளவு பண்ணாலே போதும். இல்லை இன்டர்மீடியட் கொஞ்சம் பண்ணலாம். இதுலேயே அட்வான்ஸு
இப்படி பண்ணலாம். நம்ம அட்வான்ஸ் பண்ண தேவையில்லை. நம்ம பேசிக் இன்டர்மீடியேட் பண்ணாலே போதும். ஒரு செகண்டுக்கு ஒன்று அது பாட்டுக்கு இங்கிட்டு ஸ்டாப் வாட்ச் ஓடிக்கிட்டே இருக்குது. திரும்ப நம்ம கபால்வாத்தி ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப ஸ்டாப் வாட்சை ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுறோம். இங்கிட்டு சொற்பொழிவு ஓடிக்கிட்டே இருக்குது. சொற்பொழிவு நம்ம கேட்டுக்கிறோம். ஸ்டாப் வாட்சுக்கு டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. மனதை அமைதியாக வச்சு கபால்பாத்தி நீங்கள் செஞ்சுக்கிட்டே போகலாம். ஓகே, இது ஒரு 1/2 hour கண்டினியூவாக நீங்கள் பண்ணிடணும். இது 2வது முடிச்சிட்டோம். 3வது சுகருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுதான் பண்ண போகிறேன் சொல்கிறேன் நான். நம்பர் 1 பஸ்திரிக்கா, நம்பர் 2 கபால்பாத்தி முடிச்சிட்டோம். நம்பர் 3வது மண்டுகாசனம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு முறை நான் மண்டுகாசனம் இதை பற்றி சொல்ல போகிறேன். நல்லா வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிற போகிறோம். விரலில் நல்லா ஃபுல்லாக உள்பக்கம் மடக்கி வயத்துக்குள்ள நல்லா மூச்சை அடி வயிற்று உள்ள 2 நல்லா சேர்த்துட்டு அடி வயிற்று கீழே இப்படி கூடாது. அடி வயிற்றுலேருந்து கீழே வச்சு ஃபுல்லாக எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கீழே படுத்துடணும். படுத்துட்டு முன்னாடி பார்க்கணும். இது நம்ம ஒரு நிமிஷம் வரைக்கும் செய்கிறதே ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் 5 நிமிஷம் பண்ணணும். 5 நிமிஷம் வரைக்கும் இப்போ இந்த பொசிஷனில் இருக்கணும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம உடம்பு பாடியை கொண்டு வரணும். ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இன்றைக்கி நீங்கள் 30 செகண்ட் இப்படி இருக்கீங்களா, அடுத்த நாள் பண்ணும்போது 40 செகண்ட் 50 செகண்ட் வரைக்கும் முடியும். அதே நாள் 1 நிமிஷம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, 2 நாள் கழிச்சு நீங்கள் 2 நிமிஷம் இதே பொசிஷனில் வைக்க முடியும். ஆனால் இதே பொசிஷனில் நீங்கள் 5 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் ரொம்ப கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த பொசிஷனில் ஒரு டைம் இப்போ உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்துட்டீங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க, திரும்ப மூச்சை விட்டுட்டீங்க, திரும்ப மூச்சை எடுக்கிறீங்க, திரும்ப விடுறீங்க. அதே மாதிரி கையை மடிக்கி அடி வைத்துட்டு வந்து உள்ள கீழே இறக்கி முன்பக்கமாக ஆக்குறீங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்கன்றதை ஸ்டாப் வாட்சை வச்சு நீங்கள் பார்த்துக்கிறலாம். ஸ்டாப் வாட்சை முன்னாடி வச்சு ஆன் பண்ணி ஸ்டாப் வாட்ச் எடுத்து ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் பண்ணிருக்கீங்க? 1 நிமிஷமா? ஸ்டாப் வாட்சை பார்த்தீங்கன்னா 1 நிமிஷமா 2 நிமிஷமான்றது ஸ்டாப் வாட்சை பார்த்தோன்னே உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நீங்கள் அப்படி பண்ணிக்கிறலாம். 3 டைம் பண்ணணும். குறைஞ்சது 5 நிமிஷம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகரே இல்லை. 5 நிமிஷம் நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா சுகரே இல்லை. அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் 1 நிமிஷம் நீங்கள் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். இது ஃபஸ்ட்டு 3 டைம் வந்து மண்டுகாசனம் 1 பொசிஷன். அதே மாதிரி மண்டுகாசனம் 2 பொசிஷன். இடது கை முன்னாடி, வலது கை கீழே அடி வயிற்றுல. அதே மாதிரி கீழே போய் வச்சு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த போல் முடியுமோ அவ்வளோ வைக்கணும். குறைஞ்சது 1 நிமிஷம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ். இப்போ வலது கை, இப்போ இடது கை. இப்போ ஏன் முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னா இது கணையத்தை போய் ப்ரெஸ் பண்ணும். அதான் இடது கை. அப்போ முன் பக்கமாக பார்க்கணும் ஃபுல்லாக. திரும்ப 1 நிமிஷம். எந்த அளவுக்கு திரும்ப இடது கை, வலது கை டவுன். கண்டினியூ 1 நிமிஷம் கண்டினியூவாக இருக்கணும். நீங்கள் திரும்ப 2 இது பண்ணுறோம். 1 நிமிஷம் பண்ணாலும் கிட்டத்தட்ட 6 நிமிஷம் தாராளமாக போயிடுச்சு. 3வது பொசிஷன், கை 2 மேலே, மண்டுகாசன் 3rd பொசிஷன். மூக்கை நெத்தியை கீழே டச் பண்ணால் போகும். நெத்தியை 2 கையும் முன்னாடி, எந்த அளவுக்கு முன்னாடி நெத்தியை நம்ம டச் பண்ணி வச்சோம் இந்த பொசிஷனில். இதில் வந்து இது வரைக்கும் கை கீழே இருக்கும் இந்த பொசிஷனில். அதே மாதிரி திரும்ப முன்னாடி போய் மூச்சு விடணும் 2. இது 1 நிமிஷம் கண்டினியூவாக. ஒவ்வொரு டைம் ஒரு நிமிஷம். இது ஃபுல்லாக நெத்தி. ஓகே, லாஸ்ட்டில் அப்போ மண்டுகாசன் 1 2 3 பொசிஷன். மண்டுகாசன் 3 பொசிஷன் நம்ம பார்த்துட்டோம். அப்போ 3 நிமிஷம் 9 நிமிஷம் கிட்ட 10-11 நிமிஷம் ஆயிரும். இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். சொற்பொழிவு சைடில் ஓடிக்கிட்டே இருக்குது. டயத்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஸ்டாப் வாட்ச் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே,
இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பஸ்திரிக்கா அரை மணி நேரம், ரெண்டாவது அன்லோம் விலோம் கபால் பாத்தி. ஃபஸ்ட்டு பஸ்திரிக்கா, ரெண்டாவது கபால் பாத்தி. இது ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. மூணாவது நம்ம பார்த்தது மண்டுகாசனம் 1 2 3 3 போஸ். அப்போ 3 போஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர் இருக்குமா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்ல. அப்போ அதே மாதிரி நான் மேலே ஒரு ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன். முதல்ல கீழே பண்ணிட்டோம், இப்போ மேலே பெருவரை உள்ளே வச்சு கை நல்லா ஃபுல்லாக சுற்றணும், இடது கை சுற்றணும். இதை பண்ணணும் 5 டைம். இதை பண்ணணும், ஷோல்டர் ஃபுல்லாக சுற்றணும். 1 2 3. அதே மாதிரி இடது பக்கம் 1 2 3 5 டைம் 10 டைம்ஸ் கூட சுற்றிக்கிறலாம். கையை மேலே ரைட் சைடு ஃபுல்லாக இருக்கணும், மேலே லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இருக்கணும். இப்படி ஒரு 5 டைம்ஸ். கழுத்துக்கு மூச்சு எடுத்து கையை முன்னாடி பின்னாடி தள்ளணும். இதையும் முன்னாடி எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன். 5 செகண்ட் நிப்பாட்டணும். அதே மாதிரி தலையை இந்த பக்கம் போடணும், கையை இங்கிட்டு தள்ளணும் 5 செகண்ட். அதே மாதிரி இடது கை தலை அந்த சைடு தள்ளணும், கையை வச்சு தலையை ப்ரெஸ் பண்ணணும் 5 டைம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு மூச்சை எடுத்துக்கணும், மூச்சை எடுத்துக்கிட்டு பொசிஷனில் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்தது மேலே கூடி ரிலாக்ஸபிள் எக்ஸசைஸ். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பண்ணணும், பட்டர்ஃப்ளை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம். அப்போ ரிலாக்ஸேஷன் முடிச்சு அடுத்தது இப்போ 3 முடிச்சிட்டோம், 4வது வந்திருக்கோம். அன்லோம் விலோம் ஒரு 5 நிமிஷம் பண்ணால் போதும். அன்லோம் விலோம் மூச்சு இழுக்கணும், 4 செகண்டு, 4 செகண்ட் விடணும், 4 செகண்ட் இழுக்கணும், 4 செகண்ட் விடணும். இது 5 நிமிஷம். ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி விட்ருக்க, டைம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஐயோ அந்த வேலைக்கு போகணுமே, இந்த வேலை இருக்குது, அங்கே போகணுமே, இங்கே போகணுமே அப்படின்ற திங்கிங் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு ஸ்டாப் வாட்ச் அதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இது 5 நிமிஷம் முடிச்சிட்டோம். அன்லோம் விலோம். லாஸ்ட்டில் பிராமரி உத்திகீத். பிராமரி உத்திகீத் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த பிராமரி உத்திகீத்தை மட்டும் பார்ப்போம், எப்படின்ற சொல்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. நல்லா மூச்சை இழுத்துக்கிறணும். லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் பிராமரி ஒத்துக்கிது கட்டாயம் பண்ணணும். இப்போ இந்த பிராமரி ஒத்துக்கிது பண்ணுறதுக்கு முன்னாடி சொற்பொழிவும் அமர்த்தி விட்டுறணும். ஸ்டாப் வாட்சும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பிராமரி ஒத்துக்கிது பண்ணும்போது நல்லா மூச்சை இழுக்கணும், நல்லா மூச்சை விட்டுறணும். 2 கை விரல் நெத்தி மேலே, 3 விரல் கண்ணில் இது நெத்தி மேலே இருக்கணும், 3 விரல் கண்ணில். இந்த 2 பெருவிரல் காதை இந்த முறையில் அடைச்சிடணும் 2 சைடும். அப்போ 2 சைடு எதுவுமே கேட்காது. இதே பொசிஷனில் மூச்சை உள்ளே இழுக்கணும். மூக்கு வழியாக மட்டும் சவுண்டு விடணும். ஓம்னு சொல்லக்கூடாது, அந்த சவுண்டு மட்டும்தான் வரணும். இதே மாதிரி சவுண்டு தான் வெளியே வரணும். அப்போ ஒரு வட்டம் முடிச்சிட்டோமா, மூச்சு முறை வெளியே போயிடுச்சு. அப்போ காற்றை உள்ளே இழுக்கணும். மூணு வரை முடிச்சுட்டு கையை எடுத்துட்டு காற்றை நல்லா உள்ளே எடுத்துட்டு ஓ த்ரீ டைம் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அமைதியாக உட்காந்துடணும். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக நம்மளுடைய பார்வையை நெற்றி மேலே வச்சுட்டு அதே அப்படியே எதுவுமே செய்யாமல் அப்படியே அமைதியான முறையில் 5 நிமிஷமோ
அதிகப்படியாக 5 நிமிஷம், அதாவது குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம். நீங்கள் 10 நிமிஷம் உட்காந்தாலும் சரி, 15 நிமிஷம் உட்காந்தாலும் சரி, இதே பொசிஷனில் அப்படியே உட்காந்துடணும். நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் புருவ மத்தியிலே. நடுநெற்றி தானத்து நான் உன்னை தியானிப்பேன்னு சொல்கிற மாதிரி, கந்தகுருக்கு வாசலில் சொன்ன மாதிரி நடு நெற்றியில் உங்களுடைய தியானத்தை வச்சுருங்க. அதே பொசிஷனில் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. 5 நிமிஷம் உட்காந்துட்டு அதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இப்போ 5 வாக்கிங் போகிறீங்க, அரை மணி நேரம் பஸ்திரிக்கா, அரை மணி நேரம் கபால்பாத்தி, 15 நிமிஷம் மண்டுகாசனம், 5 நிமிஷம் 5 மாதம் அன்லோம் விலோம், 1.25, இது ஒரு 10 நிமிஷம், 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் சேர்த்துக்கிட்டால் 1 மணி நேரம் 40 நிமிஷம். அப்போ காலையில் சீக்கிரம் சாப்பிடணும்னு எதிர்பார்க்க வேணாம். நைட்டு சாப்பாடாக 7-8 மணிக்குள்ளே முடிச்சிடணும். நைட் சுகர் இருக்கும் கட்டாயம் 7-8 மணிக்குள்ளே சாப்பாடை முடிச்சிடணும். அதே மாதிரி காலையில் சாப்பாடை உடனே சாப்பிட எதிர்பார்க்கக்கூடாது. எந்தளவு முடியும் 10 மணி 11 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டா கூட போதும். மார்னிங் சாப்பாடு 10 மணிக்கு கூட நீங்கள் சாப்பிடுங்க. விரதம் தான் இருக்கிறது இல்லை. டாக்டர் சொல்லுவாங்க நிறைய பேர், ஐயோ அது காலையில் காலி வைக்காத அப்படின்னா, அந்த மாதிரி வச்சு எவனுக்கு சுகர் சரியானது கிடையாது. அதனால் நம்ம எம்டி ஸ்டமக் எந்த அளவுக்கு போகணும் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும். கிட்டத்தட்ட மார்னிங்கில் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் நம்ம உடற்பயிற்சியில் எளிதான முறையில் நம்ம இருக்கணும். அப்போ தான் சுகர் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்கள் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாட்டினா பின்விளைகள் மிகவும் பயங்கரமாக இருக்கும். அதை நம்ம நினச்சி பார்க்கணும். ஒவ்வொரு விளைவு வந்ததுக்கு பின்னால் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு செய்கிறத விட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை பாதுகாக்கணும். ஓகே, சர்க்கரை வியாதியை பற்றி, சுகர் காம்ப்ளிகேஷனை பற்றி ஒரு 5-6 வீடியோ போடுவேன். சுகர் காம்ப்ளிகேஷனை பற்றி மெயினாக. அதனால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய ஒரு அடுத்த நெக்ஸ்ட் சந்திப்போம். வணக்கம்.